இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசிய அந்த உரையை அதிமுக எப்படி பார்க்குது? ஒரு மூத்த உறுப்பினராக இருந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இன்றைக்கு நடைபெற்ற நிகழ்வு மாண்புமிகு கவர்னர் அவர்களுடைய உரைக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிற கருத்துக்களுக்கு மதிப்பளித்து முதலமைச்சர் அவர்கள் பதிலுரை ஆற்றுகிற நிகழ்வு. இந்த பதிலுரை என்பது கவர்னர் உரை சார்ந்த கருத்துக்களை எதையும் முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை என்பது என்னுடைய கருத்து. உதாரணத்திற்கு மின்வெட்டு இல்லை என்று சொல்கிறார்கள். மின்வெட்டு இல்லை என்று ஒரு முதலமைச்சர் சொல்கிற பொழுது இன்றைய மின் உற்பத்தி எந்த அளவுக்கு இருக்கிறது, மின் தேவை, நுகர்வோர் தேவை எவ்வளவு இருக்கிறது, இரண்டுக்கும் இடையே இருக்கிற இடைவெளி எவ்வளவு, இது எப்படி சரி செய்யப்படும், அல்லது இடைவெளி இல்லை எதை சொல்லணும்? எதுவுமே இல்லாமல் மின்வெட்டு இல்லை என்று சொல்கிறார். இது எப்படி பதிலாக இருக்க முடியும்? அதேபோல கவர்னர் உரையில் 49 பக்கங்களில் கவர்னர் சொல்லியிருக்கிற செய்திகளில் எதற்குமே முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை. எதிர்க்கட்சி தலைவர் நேற்று சொல்லிய குற்றச்சாட்டுகளுக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லியிருக்கிறாரே தவிர கவர்னர் உரைக்கான பதில் இது அல்ல என்பது. 2017 முதல் சரியில்லை, பார்ட்டி ஃபண்ட் போகுது, இதெல்லாம் ரெண்டு கட்சியும் சேர்த்து உங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து பேசியிருக்காரு முதலமைச்சர், எப்படி பாக்குறீங்க? அதாவது அதற்கு நாங்கள் பதில் சொல்வதற்கு இன்றைக்கு நேரம் இல்லை. எந்த ஒரு குற்றச்சாட்டை முதலமைச்சர் சொன்னாலும் அல்லது அமைச்சர்கள் சொன்னாலும் அல்லது உறுப்பினர்கள் சொன்னாலும் ஆதாரத்தை சபாநாயகரிடம் கொடுத்துவிட்டு அதற்கு பின்னாலே தான் சொல்ல வேண்டும் என்பது மரபு. இது எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும்தான் இந்த மரபு பின்பற்றப்படுகிறதே தவிர ஆளுங்கட்சி தரப்புக்கு இது பின்பற்றப்படவில்லை. இது முதலமைச்சருக்கும் பொருந்தும் என்பதுதான் என்னுடைய கருத்து.